கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். சகரியா 4ஆம் அதிகாரம் வசனம் 6இன் 2வது பகுதி. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கடவுளுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் நாம் நினைப்பது என்ன? நமக்கு வருகிறதான சவால்களையோ, நம்முடைய தேவைகளையோ, அல்லது நாம் செய்து சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற காரியங்களையோ செய்வதற்கு முற்படும் பொழுது எதன் மீது நாம் நம்பிக்கை வைத்து செயல்படுகிறோம் என்றால், நமக்கு இருக்கிறதான அனுகூலமான சூழ்நிலைகள், வசதி வாய்ப்புகள், திறமை, அறிவு, இன்னும் நமக்கு கூட நிற்கின்றேன் என்று சொல்லுகின்ற ஆட்களுடைய பலம், இவைகளையெல்லாம் நாம் முன்னிறுத்தி இத்தனை காரியங்கள் எனக்கு அனுகூலமாக இருக்கிறபடினால் இதோ பார், இந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன், சாதிப்பேன் என்று நாம் நினைத்து அநேக நேரம் இப்படித்தான் செயல்படுகின்றவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆனால் உண்மை என்ன, யதார்த்தம் என்னவென்று சொன்னால், இவை எல்லாவற்றை காட்டிலும் மிக முக்கியமான ஒன்று இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய காரியங்கள் ஜெயமாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், அல்லது அவன் செய்ய நினைக்கின்ற காரியங்களை சிறப்பாக செய்வதற்கான காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கடவுளுடைய கிருபை அந்த மனிதனோடு கூட இருக்க வேண்டும். இன்னும் ஒரு விதத்தில் அதை நான் சொல்ல வேண்டுமென்றால், அவருக்கு திறமை இருக்கலாம், அந்த காரியத்தை குறித்ததான அறிவு இருக்கலாம், அதை செய்து முடிப்பதற்கு பக்கபலனாய் நிற்பதற்கு பொருளாதாரமும் உறவுகளும் பக்கத்தில் நின்று நான் உங்களுக்கு எல்லா உதவி செய்கின்றேன் என்றும் நிற்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றையும் தாண்டி அவன் வெற்றி பெற வேண்டும், அவன் செய்வதை அவன் வெற்றியாய் செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால், இங்கே எழுதியிருக்கின்ற கர்த்தருடைய வார்த்தையில் அதற்கான காரியத்தை மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன? என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். என்னுடைய ஆவியினாலே, என்னுடைய கிருபையினாலே, என்னுடைய ஆவியானவர் உங்களுக்கு ஒத்தாசை செய்வதன் மூலமாகத்தான் நீங்கள் எதிர்பார்க்கின்ற காரியங்களை, நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற காரியங்களை செய்து முடிக்க முடியுமே தவிர, எனக்கு கடவுள் வேண்டாம், கடவுளுடைய உதவி என்பது எனக்கு அவசியமற்றது. காரணம், எனக்கு இந்த குறிப்பிட்ட காரியத்தை செய்து முடிப்பதற்கு திறமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, இன்னும் எனக்கு உதவி செய்வதற்கு என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய இனச்சின்ன பந்துகள் இருக்கின்றார்கள். ஆகவே கடவுள் என்ற ஒருவரை நான் தேட வேண்டிய அவசியமே இல்லை என்று நாம் நினைக்கலாம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அநேக எடுத்துக்காட்டுகளை வேதத்திலும் நாம் சொல்ல முடியும். அன்றாட வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறதான நிகழ்வுகளை வைத்து கூட நாம் சொல்ல முடியும். எப்படி மனிதன் தன்னுடைய சுய பலத்தை கொண்டு உழைக்கின்ற அநேக காரியங்கள் கைகூடி வராமல் இறுதி நேரத்தில் அது எதிர்பாராத தோல்விகளையும் எதிர்பாராத இழப்புகளையும் அது நமக்கு கொண்டு வந்து அதன் மூலமாய் ஒட்டுமொத்தமாக நம்முடைய சமாதானத்தை, நம்முடைய சந்தோஷத்தை, நமக்கு இருந்ததான எதிர்காலத்தினுடைய அந்த நம்பிக்கை எல்லாவற்றையும் சின்ன பின்னமாக்கி விடுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நமக்கு எல்லாம் இருக்கிறது
உண்மைதான். ஆனால் அவற்றோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆண்டவரே, நீர் எனக்கு துணையாக இருந்து நீர் என் காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொண்டு என்னை நீர் வழி நடத்தும், ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று கடவுளுடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த அற்புதமான வார்த்தையை நமக்கு சொன்னார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அநேக காரியங்கள் செய்து முடிப்பதற்கு நம்முடைய பலமும் பராக்கிரமமும் போதவே போதாது. ஏன் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு எடுத்துக்காட்டு வேதத்தில் இருக்கிறதல்லவா? பராக்கிரம் நிறைந்ததான கோலியாத் பலவீரனாய் இருக்கின்ற ஒரு இளைஞனாய் இருக்கின்ற தாவீதை பார்த்து எள்ளி நகையாடுகின்றான். காரணம் என்ன? நான் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியாக நான் இருக்கின்றேன். இதோ நீ வா, இன்றைக்கு உன்னை நான் ஆகாய்த்து பறவைகளுக்கு இரையாக்குவேன் என்று சொல்லி கோலியாத் தாவீதை பார்த்து அத்தனை வார்த்தைகளை பேசி அங்கே உதாசீனப்படுத்துகின்றான். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கோலியாத்துக்குள்ள இருந்த பராக்கிரமம் உதவி செய்யவே இல்லை. மாறாக ஆண்டவராகிய கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதுக்குள்ளாக இருந்தபடினாலே மிக 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 மிகவும் அற்பமாய் எண்ணப்படக்கூடியதான ஒரு சிறிய கூழாங்கல்லை அந்த கவனிலே வைத்து அடிக்கின்றான் தாவீது. அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி அப்படியே கீழே சரிந்து விழுகிறதை நாம் பார்க்க முடியும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த கூழாங்கல் வேகமாய் சென்று அவன் நெற்றியில் அடித்ததினால் அவன் விழுந்து விட்டானா? அவ்வளோ பலவீனமாய் கோலியாத் இருந்தாரா? இல்லவே இல்லை. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே. அதுதான் உண்மை. கர்த்தர் சொல்லி தருகிறார், என்னுடைய ஆவியினாலே. அப்படியானால் ஒரு மனிதனோடு கூட ஆவியானவர் துணை இருக்கும் பொழுது நாம் அசாதாரணமான காரியங்களை எல்லாம் மிக எளிதாய் கடவுள் நமக்கு செய்து முடிப்பார். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பராக்கிரமத்திலும் சரீர புஷ்டியிலும் பலத்திலும் நாளுக்கு நாள் வளருகின்றோமே, அதை எல்லாவற்றை தாண்டி ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய பலத்திற்குள்ளாக, கடவுளுடைய ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்குள்ளாக நாம் நம்மை அர்ப்பணித்து வாழும் பொழுது ஆவியானவர் எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். பயப்பட வேண்டாம். உங்களுடைய பலம் செய்யாத காரியத்தை, உங்களுடைய பராக்கிரமம் செய்து முடியாத காரியத்தை உங்களோடு இருக்கிற ஆவியானவர் செய்து முடிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே தொடர்ந்து நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.